இந்த வீக்கெண்டுக்கும் ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது. அதில் ஒரு 4 படம் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த படங்களை அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து அமரன் படம். ஓடிடிக்கு இந்த படம் வந்தாச்சு. எஸ்கேவோட கரியரில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண ஒரு படமாக இது இருக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கதையை கொண்டு போகாமல் சாய் பல்லவி கேரக்டரில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கதையை சொன்னது தான் இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பட்டுச்சு. அண்ட் இந்த படத்தில் எஸ்கே விட அதிகமாக ஸ்கோர் பண்ணது சாய் பல்லவி அவர்கள் தான். ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரியான படங்களில் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்கும். ஃபேமிலின்றது லைட்டாக எமோஷனலுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயங்களை லவ் பாண்டிங்லாம் காட்டினதெல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. கடைசியெல்லாம் ஒரு மாதிரி அழ வச்சிருச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிக்கு இந்த படம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஆல்ரெடி இந்த படம் பார்த்திருந்தாலும் இந்த வீக்கெண்டுக்கு வேணா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் படம் கங்குவா. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்து கடைசியில் ரோஸ்ட் மோட்ல படமே முடிஞ்சு போச்சு. ஆனா படம் ஓடிடில வந்துருக்குது. ஸோ தாராளமா வேணாம்ப்பா அந்த படத்தை பாத்துறாத அப்படிங்கிற முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். தாராளமா இந்த படத்தை ஓடிடில ட்ரை பண்ணுங்க. எஸ், முதல் 30 நிமிஷம் எரிச்சலாக்குற அனைத்து அம்சங்களும் இருக்குதான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த கங்குவா ஏரியா வந்ததுக்கு அப்புறம் ஓகே, கொஞ்சம் அந்த ஏரியா மட்டும் பரவாயில்ல. அதுக்காக வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், கங்கோ ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் தான். அது மிஸ் ஆயிடுச்சு. அது ரைட்டிங்னால மொத்தமாக வீணாயிடுச்சு. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் தாராளமா ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் தான் ட்ரை பண்ண போறீங்க. அண்ட் இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன பையன் வினோதமா நடந்துக்கிறான். அதை வந்து பிரசன்ட்ல இருக்கிற சூர்யா பார்த்துட்டு யார் ராயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அது மூலியமா பாஸ்ட்ல இருக்கிற கங்குவா பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது, இந்த குட்டி பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன், இது எல்லாத்த பத்தி சொல்றது தான் இந்த படம். தியேட்டர்ல பார்க்குற மாதிரி ஓவர் சவுண்டுங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லக்கூடாது. ரிமோட் வச்சு சவுண்டை கம் பண்ணிட்டு படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த வீக்கெண்டுக்கு தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது படம் நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமலோட சார் படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விமலோட அப்பா வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்காக போராடுறாரு. அந்த ஊருக்கே ஒரு பையனை டீச்சராகவும் கொண்டு வராரு. வந்த விமல் வந்து ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறாரு. ஸோ விமலோட அப்பா ஏன் இவ்வளோ போராடுறாரு, அந்த விஷயத்தை விமல் புரிஞ்சுக்கிட்டாரா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சீரியஸ் என்னன்னா, விமல் அப்பாவோட கேரக்டர் எனக்கு விமல் கேரக்டர் விட அவர் அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிற விதம், அவரோட அப்பா பண்ணுற விஷயங்கள்லாம் காட்டினதெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஊரில் படித்து முன்னேறிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க படிக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணுறாங்கிற மாதிரி காட்டினதும் நல்லா இருந்துச்சு. அண்ட் விமலோட கேரக்டர் இந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கு அப்படியே பக்காவா ஃபிட் ஆவார். ஸோ நீட்டாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் ரிவீல் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் சமப்பா இந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறீங்களான்ற மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக் ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் விமல் இந்த மாதிரியான ரோலை வாகை சோடவால இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ணிட்டாரு. இது வந்து கமர்ஷியல் கலந்த ஒரு வாகை சோடவா வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா நல்ல கதையுள்ள படத்தை ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள வராமல் ஏன் சுற்றி வளைச்சு கொண்டு வந்தீங்கன்ற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க விமலோட லவ், அவர் பண்ணுற காமெடி இந்த ட்ராக்லேயே போகும். செகண்ட் ஹாஃப்ல மிகப்பெரிய கதை இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏங்க இப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி தோணும். அண்ட் இந்த படத்தில் அவங்க சொல்ல வர மெசேஜ்லாம் சூப்பரானது. பட் அதை ட்ரீட் பண்ண விதங்கிறது ரொம்ப பழைய படங்களோட டெம்ப்ளேட்லேயே ஃபீல் ஆகுமா. நல்ல மெசேஜ் உள்ள படம் தான். அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லிடலாம். கொஞ்சம் சுற்றி வளைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள வந்திருக்கலாம். இது ஒரு ஆவரேஜான படம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமாக இந்த வீக்கெண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது படம் நம்ம அதர்வாவோட நிறங்கள் 3. இதில் மொத்தம் 3 கதைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் கதை வந்து அதர்வா வந்து நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்கிற ஆளு. ரெண்டாவது ஸ்கூல் டீச்சராக இருக்கிற ரகுமான் அவருடைய பொண்ணு காணாமல் போயிட்டா. அவர் பொண்ணை கண்டுபிடிச்சாரான்னு அந்த டென்ஷனோடவே சுற்றிட்டு இருக்கிற அவருடைய கதை. மூணாவது ஜாலியாக நீ காசா கூட நான் வேலையை பார்க்குறேன்னு போலீஸ்காரராக இருக்கிற சரத்குமார் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 3 கதையை எப்படி மொத்தமாக மீட் ஆகுது, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சீரியஸ் என்னன்னா, சரத்குமார் ரோல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மனுஷன் கொடுக்குற கவுண்டராக இருக்கட்டும், அவர் ஈகோ டச் பண்ணிட்டீங்க அவ்வளோதான், அந்த மனுஷன் அசால்ட்டாக டீல் பண்ணுறதுன்ற மாதிரி அவர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் அதர்வா ஓவர்டேக் பண்ணி அவரோட கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதர்வா கேரக்டருமே நீட்டாக இருந்துச்சு. அவர் போதைப் பொருளை போட்டுக்கிட்டு அவர் பண்ணுற அலப்பறைகள்லாம் வேற உலகத்திலே ஒரு வாழ்றதுன்ற மாதிரி அந்த ஏரியாவே கொஞ்சம் டீட்டெயிலாகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் ரஹ்மானோட கேரக்டர் ஆர்க்குன்னு பெருசாக இதில் இல்லை. பட் அது மூலியமா அவங்க கடைசியில் சொல்ல வந்த மெசேஜ்ன்றது ஒரு நல்ல மெசேஜ். அதை முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் சில ட்விஸ்ட்டுகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இவங்க சில சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக ரிவீல் பண்ணுற விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தாக்க, இதில் அதர்வா கேரக்டர் கொஞ்சம் போதைப் பொருளை போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக போறாருன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏங்க நீங்கள் க்ளோரிஃபை பண்ணல, அது மூலியமா கடைசியில் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் ஓஹோ இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி லைட்டாக அது கொஞ்சம் ஓவராக சொன்னீங்கன்ற மாதிரி தோணுச்சு. அந்த போதைப் பொருள் மேட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் ரஹ்மான் அவர்களுடைய போர்ஷன் இன்னுமே பெட்டராகவே எழுதிருக்கலாம். ஏன்னா அது மூலியமா சொல்ல வர மெசேஜ்ன்றது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இன்னும் அந்த கேரக்டர் வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா கடைசியில் சொல்ல வர மெசேஜ் ஸ்ட்ராங்காக எங்களுக்கு பதிஞ்சிருக்கும். அண்ட் சரத்குமார் ஏரியா சூப்பர் தான். அந்த கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் வேற இதெல்லாம் ஒரு மாதிரி தமாசா ஜாலியாக இருந்துச்சா, அவர் எங்க கம்மியாக யூஸ் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் கொட்டு வந்திருக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் டேரக்டர் ஏரியா வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருந்தா அந்த போர்ஷன்ஸ் இன்னுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கும். சில விஷயங்களை கொஞ்சம் இழுத்து சொல்லியிருப்பாங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓவரால் ஒரு ஓகேவான படம். 3 கதைகளையும் கனெக்ட் பண்ண விதமும் ஓகே. அண்ட் நல்ல மெசேஜும் சொல்ல வந்திருக்கீங்க, அதுவும் ஓகே தான். ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த 4 படங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.